الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وقال أيضا وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. துலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே சர்வபுகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபில் நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையில் இயன்றளவு அவைகளை எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை நமது வாழ்க்கையில் முற்றுமுழுதாக அவைகளை தவிர்த்து வாழும்படி முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல உபகாரம் செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். உபகாரத்துடைய விஷயத்தில் இவர்களுக்கு பின்னால் தான் மற்றவர்கள் எல்லாரும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யற விஷயத்துல அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அல்லாஹ் இறைவனாக எடுத்துக்கொள்ள கூடாது. தௌஹீதை பேசியதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யற விடயத்தை அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறார். அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலங்களில் எங்களால் அவர்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்யலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உபகாரம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற சமயத்தில் அவர்களுடைய விடயத்தில் 6 விடயங்களை நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 6 விடயங்கள். ஒன்று, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். நேரம் இல்ல, டைம் இல்ல, நாங்க எவ்வளவு பிஸியா இருக்கிறோம், எந்த காரணங்களும் பெற்றோர்களுடைய விடயத்தில் முன்வைக்கவே முடியாது. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வகுல் லஹுமா வலா தகுல் லஹுமா உஃபின். அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால் அவர்களுக்கு நீங்கள் உஃப் என்ற வார்த்தை கூட பேச வேண்டாம். உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த உஃப் என்ற வார்த்தை பெற்றோர்களுடைய மனசு நோகிறதுல ஆக தாழ்ந்த இடத்துல இருக்கிறது. ஆக குறைவான வார்த்தை கூட பேச வேண்டாம் என்றால் அதை விட பெரும்பாலான பெரிய வார்த்தைகள் நாங்கள் எப்படி பேசுவது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான்
வலா தன்ஹருஹுமா, அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால் அவர்களால் ஏற்படுகின்ற சில அசௌகரியமான நிகழ்வுகளை வைத்து அவர்களை நீங்கள் விரட்டவும் வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் வேண்டாம். நான்காவது அல்லாஹ் தஆலா சொல்றான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு பேசுகின்ற சமயத்தில் நீங்கள் கண்ணியமான வார்த்தை, இரக்கமான வார்த்தை கொண்டு பேசுங்கள். அவர்கள் தவறுகள் இழைக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களோடு கௌரவமான கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஐந்தாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் கருணை என்கின்ற பணிவான ரெக்கையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு மத்தியில் அநீதமாக நடந்து கொள்கின்ற பொழுது நீங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளாதீர்கள் அநியாயமாக, அவர்களோடு இரக்கமாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஆறாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் அவர்களுடைய விடயத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அல்லாஹ் துஆ செய்யுமாறு எங்களுக்கு புத்திமதி சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களுடைய விடயத்தில் நாங்கள் எவ்வளவு உபகாரம் செய்திருந்தாலும் அவர்கள் மரணித்து விட்டால், எங்களை விட்டு மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருக்கும். இன்னும் நல்லா பார்த்திருக்கலாமே, இன்னும் நல்லா கதைத்திருக்கலாமே, உம்மாவோட கொஞ்சம் உட்கார்ந்து பேசி இருக்கலாமே, பாப்பா நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவர்களுடைய தேவை என்னால் முழுமையாக பூர்த்தி செய்திருக்கலாமே என்ற ஒரு குறைபாடு எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிற விடயத்தில் எங்களுக்கு ஒரு நாளும் பரிபூரண தன்மையை எடுத்துக் கொள்ளவே முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பெற்றோர்கள் வஃபாத்தாகிவிட்டார், அவர்களுக்கு எப்படி உபகாரம் செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுடைய விடயத்தில் உபகாரம் செய்வதற்கு ஏதாவது மீதமா இருக்குதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை நீங்கள் செய்யுமாறு, பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னால் இந்த விடயங்களை கவனிக்குமாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு புத்திமதி சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான 7 விடயங்கள் பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு உபகாரம் செய்கிற அந்த விடயத்திலே, மரணித்ததன் பின்னால் உபகாரம் செய்யலாம் என்ற அந்த விடயத்திலே 7 விடயங்கள், மிக முக்கியமான 7 விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு உபகாரம் செய்ய விரும்பியவர்கள் முதலாவது அவர்களுடைய கடன்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது சில நேரம் கொடுக்கல் வாங்கலிலே அவர்கள் ஏதாவது கொடுப்பதற்கு இருந்தால் அவர்களுடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுடைய சொத்துக்கள் வராசத் என்ற முறையிலே பிள்ளைகளுக்கு வரும். இவைகளை முழுமையாக விற்று சரி அவர்களுடைய கடன்களை அடைக்க முடியுமாக இருந்தாலும் அடைப்பது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு உபகாரம். அதே போல அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பெற்றோர்கள் நேர்ச்சை செய்திருப்பார்கள். அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தாக இருப்பார்கள். அந்த நேர்ச்சையும் ஒரு கடன், அதையும் நிறைவேற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத். என்னுடைய தாய் ஹஜ் செய்வதற்கு நேர்ச்சை செய்திருந்தாங்க, ஆனால் அவர்கள் நேர்ச்சை செய்வதற்கு முன்னால் வஃபாத்தாகி விட்டார்கள். வஃபாத்தாகும் வரைக்கும் அந்த நேர்ச்சையை அவர்களால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்தில் அந்த பெண்மணி கேட்டாங்க, நான் என்னுடைய தாய்க்கு பதிலாக ஹஜ் செய்யட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்க அந்த தாய்க்கு பகரமாக ஹஜ் செய்யுங்கள் என்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஏதாவது ஒரு நேர்ச்சை வைத்திருந்தால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தாக இருந்தால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது பிள்ளைகளுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு ஹதீஸ்லே ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் ஒரு மாத காலம் நோன்பு கலாவாகிய நிலைமையில் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், அந்த நோன்பை நான் நோக்கட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அந்த நோன்பை நீங்கள் நோற்றுக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பொறுப்பு, பெற்றோர்கள் மௌத்தாகிவிட்டால் அவர்களுடைய கடன்கள் இருந்தால் அந்த கடனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் நேர்ச்சை செய்திருந்தால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் அவர்கள் கலாவான நோன்புகள் நோட்பதற்கு முன்னால், கலாவாக்கப்பட்ட நோன்புகள் நோட்பதற்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தாக இருந்தால் அந்த நோன்பை நாங்கள் நிறைவேற்றுவது அந்த பெற்றோர்களுக்கு செய்கின்ற உபகாரங்களில் ஒன்றாகும். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது, அந்த பெற்றோர்களுடைய வசியத்தை பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும். வஃபாத்தாகிற நேரத்தில் சில வசியத்துகள் செய்திருப்பார்கள். அந்த வசியத்துகள் நல்லதாக இருந்தால், ஆகுமானதாக இருந்தால் அந்த வசியத்துகளை பிள்ளைகள் நிறைவேற்றுவது அந்த மௌத்தாகிய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய ஒரு உபகாரம். சில பெற்றோர்கள் இருப்பார்கள், பாவத்தின் மீது வசியத் செய்திருப்பார்கள், நான் மௌத்தாகினாலும் அந்த வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது, அவர்களோடு தொடர்பாக இருக்கக்கூடாது என்று ஒரு பாவமான விஷயத்தை அவர்கள் வசியத்தாக செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அவர்கள் சொத்துடைய விடயத்தில், பொருளாதார விடயத்திலே அவர்கள் வசியத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அதில் மூன்றில் ஒன்றை மட்டும் தான் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றலாம். அவர்களுடைய சொத்து இருக்கிறது, முழுமையாக நீங்கள் இதை தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால், சதக்கா கொடுங்கள் என்று சொல்லியிருந்தால் அதிலே மாத்திரம் ஹதீஸ்களுடைய அடிப்படையில் அதிலே மூன்றில் ஒரு பகுதியை மாத்திரம்தான் பொருளாதாரத்தில், அதாவது சொத்துக்களிலே வசியத்திலே மூன்றில் ஒன்றை நிறைவேற்றலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது விஷயம், பெற்றோர்களுடைய உடன்பிறப்புகள், பெற்றோர்களுடைய நண்பர்கள், இவர்களுடன் சேர்ந்து வாழ்வது அவர்கள் மௌத்தானதன் பின்னால் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு பெரிய உபகாரம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப கவலையான விடயம் என்னவென்றால், இன்று பெற்றோர்கள் வஃபாத்தாகிவிட்டால் பெற்றோர்களுடைய உடன்பிறப்புகள், சாட்சியா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், இவர்களோடு நெருங்கிய ஒரு உறவு முறையை நாங்கள் கொள்ளாமல் இருப்பது, ஒதுங்கி வாழ்வது ரொம்ப ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது. இன்று பிள்ளைகளுக்கு உறவு முறை கூட தெரியாத ஒரு அவல நிலைக்கு எங்களுடைய பிள்ளைகள் மாறிவிட்டார்கள். பாப்பாவுடைய நானாவை தெரியாது, பாப்பாவுடைய தம்பியை தெரியாது, உம்மாவுடைய தங்கச்சியை தெரியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய, அதாவது மௌத்தானவர்களுடைய பெற்றோர்களின் நண்பர்களோட கூட ஒழுங்கான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உறவு முறைகளோடு எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நபித்தோழர் வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸபது தன்பன் அஸீமா, நான் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டேன், ஃபஹல்லி தௌபா, எனக்கு தௌபா இருக்குதா என்று கேட்டார்கள். எப்படியான ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்? ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், அந்த பாவத்துக்கு எனக்கு தௌபா இருக்குதா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல்லக பிக்கும், உங்களுக்கு தாய் இருக்கிறாங்களா? அவர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வஃபாத்தாகி விட்டார், மௌத்தாகி விட்டாங்க, அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை. திரும்ப கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல்லக மின் ஹாலா, உங்களுடைய தாயின் சகோதரி இருக்கிறார்களா, சாட்சி இருக்கிறாங்களா? அவர் சொன்னாங்க,
யா ரசூலல்லாஹ், ஆம் எனக்கு சாட்சி இருக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சஹாபியை பார்த்து, தௌபா இருக்குதா என்று கேட்ட சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ஃபபிர்ரஹா, அந்த சாட்சியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அதுதான் நீங்கள் செய்த பாவத்திற்கான தௌபா என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மாவுடைய தங்கச்சி எவ்வளவு மதிச்சு இருக்கிறோம், எவ்வளவு கண்ணியப்படுத்த இருக்கிறோம். உம்மா மௌத்தாகி விட்டால் சாட்சிமார்களை கவனிக்கிறதே இல்லை, பேசுறதே இல்லை, அவர்களோடு உரையாடுவதே இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்திமதி சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய விரும்பினால் உங்களுடைய பெற்றோர்களோடு யாரெல்லாம் நெருக்கமா இருந்தார்களோ, உறவினர்களா இருக்கின்றார்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள், உறவு கொள்ளுங்கள், உபகாரம் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் மௌத்தாகிவிட்டால் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடன் நாங்கள் மிக நெருக்கமான உறவு முறையை கொள்வது எங்கள் மீது கட்டாயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் ஏதாவது விசேஷமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட உடன்பிறப்புகளை அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு உதவி உபகாரம் செய்வார்கள், மறந்துவிட மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ஒரு சஹாபி, நான் நினைக்கிறேன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஒரு பாதையோரத்தில் நடந்து சென்றார்கள். ஒருவரை கண்டார்கள். அந்த தோழரை அழைத்து அவர்களுடைய வாகனத்திலே ஏற்றி இவர்கள் கீழே இறக்கி அவர்களுடைய தலப்பாயை அவர்களுக்கு கொடுத்து நிழல் கொடுத்தார்கள். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த நபித்தோழர்கள், சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த மனிதருக்கு நீங்கள் இவ்வளவு உபகாரம் செய்கிறீர்களே, இவ்வளவு மரியாதையுடன் நடந்து கொள்கிறீர்களே, இவர்கள் யார்? உங்களுக்கு மிக நெருக்கமானவரா, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவரா என்று அவர்கள் கேட்ட பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்லை, இவர்கள் என்னுடைய பாப்பாவின் நண்பனின் மகன் என்றார்கள். என்னுடைய பாப்பாவின் நண்பன் என்று சொல்லவில்லை, என்னுடைய பாப்பாவுடைய நண்பனின் மகன் என்றார்கள். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு உறவுமுறையை பேணி இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு செய்கின்ற உபகாரங்களில் ஒரு உபகாரம் தான் அவர்கள் மௌத்தானார் அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவர்களுடன் சேர்ந்து உரையாட வேண்டும். ஏன்? பெற்றோர்களோட சில ரகசியங்கள் அவர்களிடத்தில் இருக்கும், சில நல்ல விடயங்கள் அவர்களிடத்தில் இருக்கும். அவர்கள் நீண்ட காலம் பழகிருப்பார்கள் நண்பர்கள் என்ற ரீதியிலே. பெற்றோர்கள் மௌத்தானதன் பின்னால் அவர்களுடன் கலந்து விளையாடுகின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர்களுடைய நலவுகள் அவர்கள் எங்களிடத்திலே பேசுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது விடயம்தான் பெற்றோர்கள் மௌத்தாகிவிட்டால் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அமல். ஒரு சஹாபி வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி மாதத் அஃபலஹா அஜ்ருன் இன் தஸத்தக்து அன்ஹா. என்னுடைய தாய் மரணித்து விட்டாங்க, அவர்கள் மௌத்தானதன் பின்னால் அவர்களுக்காக நான் தர்மம் செய்தால் அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், நீங்கள் சதகா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய தர்மத்துடைய முழு கூலியையும் உங்களுடைய தாய் அடைந்து கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை பற்றி கேட்ட அந்த சஹாபிக்கு வழிகாட்டினார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மௌத்தாகி விட்டாங்க, அவர்களுக்காக வேண்டி நான் சதகா செய்யலாமா, தர்மம் செய்யலாமான்னு கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், தாராளமாக தர்மம் செய்யுங்கள். அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு ஸதகத்தி அஃதல், அப்படி என்றால் தர்மம் செய்வதிலே ஆக சிறந்தது எது என்று கேட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகையுல் மா, தண்ணீர் புகட்டுவது, தண்ணீர் தேவை உள்ளவர்களுக்கு தண்ணீர் வசதிகளை செய்து கொடுப்பது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் எங்களுடைய பெற்றோர்கள் மௌத்தாகி விட்டால், மரணித்து விட்டால், எங்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருக்கும். அவர்கள் உசுரோடு இருக்கிற நேரம் இப்படி பார்த்திருக்கலாமே, அப்படி பார்த்திருக்கலாமே, நல்லா கவனித்திருக்கலாமே என்ற ஒரு நினைப்பு வந்தால் தாராளமாக அவர்களுடைய பெயர்களை தான தர்மம் கொடுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அந்த தான தர்மம் பெருமதி மிக்கதாக, மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் சொல்வது பிழையாக இருந்தால் அதை திருத்தி தருவதற்கு தாராளமாக உங்களுக்கு இடப்பாடு உண்டு. அல்ஹம்துலில்லாஹ், இன்று நிறைய பள்ளிவாயல்களிலே அடுக்கடுக்காக குர்ஆன்கள் வைத்திருக்கிறார்கள், மன்சில்களை வைத்திருக்கிறார்கள், யாசின் கிதாபுகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஓதுவதற்கு தான் யாரும் கிடையாது. ஒரு காலத்தில் குர்ஆனுடைய தேவை எங்களுடைய உம்மத்துக்கு இருந்தது, பிரதிகள் தேவையா இருந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று நிறைய அதிகமான பிரதிகள் இன்று பள்ளிகளில் வீடுகளிலும் இருக்கின்றது. ஒரு சகோதரர் சொன்னாரே, எனக்கு 10 மன்சில்கள் இருக்குது வீட்டுல, அதுல ஒன்றைதான் நான் ஒதுக்கொண்டு வரேன், 9 அப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அதாவது தேவைப்பாடு இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சதக்கா தானம் தர்மம் செய்கின்ற பொழுதோ நீங்கள் மன்சில்களும் யாசின்களும் நிறைய அடித்து பங்கிடுவது ஒரு காலத்தில் தேவையா இருந்தது. ஆனால் இப்பொழுதோ மதரசாக்கள் இருக்கிறது, அந்த மதரசாக்களுக்கு போய் நிறைய கிதாபுகள் தேவைப்பாடு இருக்கிறது, தஃசீர்கள், ஹதீஸ் கிரந்தங்கள், இன்னும் ஏனைய கிதாபுகள் அந்த மதரசாக்கு வக்ஃப் செய்யலாம். அது போன்று தண்ணீர் தேவை உள்ளவர்கள், அது போன்று பாதையுடைய தேவை உள்ளவர்கள், இவர்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பேரிலே தாராளமாக தர்மம் செய்யலாம். ஆனால் தர்மம் என்று வருகின்ற பொழுதோ இது இந்த சமூகத்துக்கு ஒரு பிரயோசனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்கள் நினைக்க கூடாது குர்ஆன் பிரதிகள் அது பிரயோசனம் அற்றதா என்று நினைக்க கூடாது. அதனுடைய தேவைப்பாடு இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறது தான் என்றாலும் அதற்கான வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய யாசின்கள் இருக்கிறது, நிறைய மன்சில் இருக்கிறது. ஆனால் மாஷா அல்லாஹ், உங்களுக்கு மதரசாக்களுக்கு போய் அங்கே உலமாக்களிடம் பேசி தஃசீர்களை வாங்கி கொடுக்கலாம், ஹதீஸ் கிரந்தங்களை வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு தேவையான கிதாபுகளை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் சதக்காவிலே சேரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அராத பிர்ர வாலிதைஹி, யார் ஒருவர் பெற்றோர்களுக்கு அவர்கள் மரணித்ததன் பின்னால் உபகாரம் செய்வதற்கு விரும்புகிறீர்களோ ஃபல்யத்தஸத்தக் அன்ஹா, அவர்களுக்கு சதக்கா செய்யுங்கள். ஃபஇன்ன ஸதகத தஸீலு இலல் மய்யிதி வயன்தபிஉ பிஹா பிலா খিলাஃபின் பைனல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் அந்த சதக்காவுடைய நன்மை மையத்தானவர்களுக்கு போய் சேரும் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வது விஷயம் தான் பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னால் பிள்ளைகளுக்குள்ள கடமைப்பாடு, பெற்றோர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவது. அவர்கள் மரணித்து கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்னென்று எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அறிந்தவன். அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அல்லாஹ் ஆக்க வேண்டும். உயிரோடு இருக்கின்ற எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸிலே வரக்கூடிய ஒரு சம்பவம், அதாவது ஒரு ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். இன்ன ரஜுல லதுர்ஃபஉ தரஜதுஹு, சொர்க்கத்திலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், ஐ துஸாது மன்சிலத்துஹு ஃபில் ஜன்னதி பிகைரி அமலின், அவர் இந்த உலகத்திலே செய்யாத ஒரு அமலுக்காக அவருடைய அந்தஸ்து நாளை மறுமையில் அதிகரிக்கப்படும். அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், யா ரப், இந்த எந்த அமலும் இல்லாமல் சொர்க்கத்தில் என்னுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொண்டிருக்கிறாய், இது எதனால் எனக்கு கிடைத்தது, எப்படி இந்த அந்தஸ்தை நான் அடைந்து கொண்டேன் என்று கேட்கிற நேரத்தில் அவருக்கு சொல்லப்படும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினார்கள், இஸ்திக்பார் செய்தார்கள்,
அதன் காரணமாக உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதோடு விட்டுவிடாமல் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினார்கள். எவ்வாறு தேடினார்கள்? ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தகல பைத்திய முஃமின வல் முஃமினீன வல் முஃமினாத். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த இஸ்லாத்துடைய வீட்டிலே நுழைந்த முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்தார்கள். எப்படி இஸ்திக்பார் செய்தார்கள்? ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஃமின்களுடைய பாவங்களை நாளை மறுமையிலே நீ மன்னிப்பாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேட்ட துஆ அவர்கள் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்களே, அது தன்னுடைய ஆசருக்கல்ல, தன்னுடைய வாப்பா ஆசருக்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்களும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு மரணித்திருந்தாலும் அவர்களுக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அவர்கள் பேரில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆறாவது விஷயம் தான், எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும், துஆ பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு, ஒரு மனிதர் வஃபாத்தாகி விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிப்பு பெற்றுவிடும், மூன்றே மூன்று அமல்களை தவிர. அதிலே ஒன்று சொன்னார்கள், சாலிகான பிள்ளை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆ, அந்த செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அதனுடைய பிரதிபலனை கபராளிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறான், அது பிரயோஜனமாகிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஜனாசாக்கள் கொண்டு வந்து வைத்து விட்டால் மஸ்ஜிதிலே பெரும்பாலும் எப்படி விரும்புகின்றோம், எங்களுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை நாங்கள் தொழுவிக்க வேண்டும், நாங்கள் அதை வரவேற்கின்றோம், அதை மறுக்கவில்லை. ஆனால் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும், இந்த இடத்திலே வந்து தொழுவிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் அதற்கு முன்னால் உள்ள தொழுகைகளை பாழாக்கிவிட்டு துஹரை தொழாமல், அஸரை தொழாமல், தொழுகையில் ஈடுபடாமல், அல்லது ஜனாசாவுடைய தொழுகையுடைய ஃபர்துகள் ஷுரூத்துகள் தெரியாமல் இந்த இடத்திலே நீங்கள் தக்பீர் கேட்டு தொழுவித்தால் அது உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்காது. அதனால் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை, அவர்கள் மௌத்தாகின்ற பொழுது நீங்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே நீங்கள் ஜனாசா தொழுவித்ததன் பின்னால் உலமாக்களாகி நாங்கள் எப்படி விரும்புகின்றோம் என்றால், நாங்கள் துஆ செய்து உங்களுடைய கண்கள் இந்த கண்ணீர் வடிவதை விட நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக பள்ளியிலே இருந்து உங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து அவர்கள் வந்த பாதையை வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைவான். ஆனா ரொம்ப கவலையான விஷயம், இன்னைக்கு குர்ஆன், அதாவது மௌத்தாகினால் சில வீடுகளிலே குர்ஆன் ஓதுவதற்கு அழைப்பார்கள். அங்கே குர்ஆனை ஓதிவிட்டு துஆ பிரார்த்தனையில ஈடுபடுகின்ற பொழுது பிள்ளைகளை பார்த்தால் பிள்ளைகள் இல்லை, அவர்கள் வெளியவும் அவர்கள் சமையல் அறையிலும் இருந்து கொண்டு அந்த வேலைகளை ஈடுபடுகிறார்களே தவிர பெற்றோர்களுக்கு துஆ செய்கின்ற சபைகளில் கூட பிள்ளைகள் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே தாயோ தந்தையோ கொண்டு வந்து வைத்து விட்டால் தொழுவித்ததன் பின்னால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த உம்மட ஜனாசாக்கு நான் துஆ செய்ய எனக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள். நீங்கள் கேட்கின்ற பொழுது அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும், அது உண்மையான துஆவாக இருக்கும், அதிலே அன்பு கலந்து இருக்கும், அதிலே மரியாதை கலந்து இருக்கும், அதிலே கவலை கலந்து இருக்கும். நீங்கள் துஆ செய்கின்ற பொழுது சில நேரம் எங்களை கூட அளவைத்துவிடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் வஃபாத்தானதன் பின்னால் அவர்கள் செய்கின்ற ஆகப்பெரிய நன்றி கடன், அவர்களை துஆக்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தொழுகைக்கு பின்னாலும் சரி, தஹஜ்ஜுதிலும் சரி,
அவர்களுக்கு துஆ செய்வதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன்? துஆ என்பது மிக முக்கியமான